கண்மணிக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில கடன்காரங்கலாம் வந்து இந்த வீடையும் சப்தி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் எல்லாருமே தெருவுல தான் நிக்கணும். நமக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில அன்பு வர்றாங்க. "அழாதீங்க பாட்டி ஏதாவது பண்ணி சரி பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன பண்ணிட்டா சரி பண்ண முடியும்? நமக்கு இருக்கிறது கோடிக்கணக்கான கடன். அத எப்படி உடனே அடைக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அன்பு இருந்துட்டு எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. உடனே பாட்டி வந்துட்டு, "இங்க பாருடா அன்பு, நீ நினைச்சா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்டா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், அன்பு இருந்துட்டு, "நான் நினைச்சா எப்படி பாட்டி உடனே எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்? வேணும்னா அந்த சதி பண்ணவங்க யாரோ அவங்கள கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு வேணா வழிய பார்க்கலாம். இப்போ உடனே எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது பாட்டி" அப்படின்னு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்லடா, நீ நினைச்சா சரி பண்ணலாம்" அப்படின்னு சொன்னதும், "நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல பாட்டி" அப்படின்னு அன்பு கேட்குறாங்க. அதாவது வெண்ணிலா அம்மா கிட்ட நான் பேசினேன். அவங்க இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க ஒரு கண்டிஷன் வச்சாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே "என்ன கண்டிஷன் பாட்டி?" அப்படின்னு அன்பு கேட்டதும், "நீ வெண்ணிலாவ கல்யாணம் பண்ணா, அவங்க இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு சால்வ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொன்னதும், இங்க வீட்ல உள்ள எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆகுது. "என்னடா அன்பு, அவங்க பாட்டி சொல்றத கேட்காத. கண்மணிக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்காத. கண்மணி பாவம்" அப்படின்னு அன்போட அம்மா சொல்றாங்க. "ஏய் நீ வாய மூட்றி" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துகிட்டு, "இங்க பாருடா அன்பு, இப்ப நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தோட நிலைமை சரியாகணும்னா, அது எல்லாமே உன் கையில தான் இருக்குது. நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்குது. உன்ன பாட்டி கையெடுத்து கும்பிடுறேன்டா. உன் கால்ல வேணாலும் விழுறேன். வெண்ணிலாவ கல்யாணம் பண்ணிக்கோடா. அ அந்த கண்மணி உன்ன வேண்டான்னு தூக்கி எறிஞ்சுட்டு போனவ தான. அவள எதுக்குடா இன்னும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கணும்? வேண்டான்டா, நீ வெண்ணிலாவ கல்யாணம் பண்ணிக்கோன்னு" சொல்லிட்டு எங்க பாட்டி சொல்றாங்க. அன்பு இருந்துகிட்டு, "எப்படி பாட்டி என்னால கண்மணிய விட்டுட்டு அந்த வெண்ணிலாவ கல்யாணம் பண்ண முடியும்? கண்மணி நீங்க சொன்னதுனால, உங்கள எதிர்த்து பேசினதுனால, அவள நான் வீட்ட விட்டு அனுப்புனேன். அதுக்காக இத காரணம் காட்டி கண்மணிய நான் பிரியணும்னு சொல்றீங்களே! என்னால முடியாது பாட்டி" அப்படின்னு அன்பு சொல்றாங்க. உடனே "உன் கால்லனாச்சும் விழுறேன்டா" அப்படின்னு பாட்டி அன்போட கால்லயும் விழ போறாங்க. "வேண்டாம் பாட்டி" அப்படி சொல்லிட்டு அன்பு, "இங்க பாருங்க பாட்டி, கண்மணி பாவம் பாட்டி. அவ தான் உன்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டால்ல. அவள டிவோர்ஸ் பண்ணிடுடா. வெண்ணிலா தான்டா உனக்கு சரியான ஜோடி. அவள கல்யாணம் பண்ணிக்கோடா. அப்பதான் நம்ம பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும்" அப்படின்னு பாட்டி வந்து சொல்றாங்க. உடனே அன்பு இருந்துகிட்டு, என்னால முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்காங்க. அன்போட அம்மாவும், "இதுக்கெல்லாம் சரி சொல்லாத அன்பு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்பு ஒரு கொஸ்டின் மார்க்கோடயே நின்னுட்டு இருக்காங்க. இது சரி எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.